ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். உருவெளித் தோற்றம் இவையெல்லாம் பற்றி நந்தினிக்கும் மணிமேகலைக்கும் இடையே உரையாடல் சம்பாஷணை தொடர்ந்து நடந்து வந்து வருகிறது. அப்பொழுது வேட்டை மண்டபத்தில் யாரோ ஒளிந்திருப்பது போல மனதில் பட்டதால் வேட்டை மண்டபத்தை திறந்து கொண்டு உள்ளே சென்றால் அங்கே அரண்மனை பணியாள் இடும்பன்காரி அவன் தூசி தட்டி அனைத்தையும் சுத்தம் செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு மணிமேகலை இங்கே யாராவது வந்தார்களா, வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்று வினவ அவன் இல்லை என்று மறுதலித்து விடுகிறான். ஆனால் யாரோ இருப்பது போலவே மனதிலே ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டபடியால் அந்த எண்ணத்துடனேயே அந்த வேட்டை மண்டப கதவை, ரகசிய கதவை சாத்திவிட்டு மணிமேகலை வந்துவிட்டதாக நந்தினியிடம் அவள் கூறிக்கொண்டிருந்தாள். யாராவது இருந்த ஏதாவது தடயமோ அந்த திருட்டோ வெளியாயிற்றா என்று நந்தினி மணிமேகலையிடம் வினவ, கேளுங்கள், நான் அந்த அறைக்குள் வந்து வேட்டை மண்டபத்துக்குள் ஏதாவது பேச்சுக்குரல் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். பேச்சுக்குரல் கேட்டது. தடபுடலாக ஏதோ விழுகிற சத்தமும் கேட்டது. நான் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த கதவு அசைந்தது. நான் விளக்கை மறைத்து வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருந்தேன். இந்த கதவிலேயே வட்டமான ஒரு சிறிய உட்கதவு இருக்கிறது. அதை திறந்து கொண்டு ஓர் உருவம் இங்கே வர பார்த்தது. அபயம், அபயம், என்னை காப்பாற்று என்ற குரல் கேட்டது. குரலும் உருவமும் அவரைப் போலவே தோன்றபடியால் அவர் இந்த அறையில் வருவதற்கு உதவி செய்துவிட்டு விளக்கை தூண்டினேன். பார்த்தால் அவரேதான். மணிமேகலை, இது என்ன அதிசயமடி! விக்ரமாதித்தன் கதை போலல்லவா இருக்கிறது? இன்னும் கேளுங்கள். 4 மாதமாக கனவில் கண்டு வந்தவரை நேரில் பார்த்ததும் என் உள்ளம் பூரித்தது, உடம்பு சிலிர்த்தது. ஆனால் கள்ளக்கோபத்துடன் அவரிடம் பேசினேன். பெண்கள் வசிக்கும் அந்தப்புறத்தில் எப்படி அவர் திருட்டுத்தனமாக பிரவேசிக்கலாம் என்று கேட்டேன். அவரை கொல்லுவதற்காக யாரோ சிலர் துரத்தி கொண்டு வருவதாக கூறினார். உயிருக்கு பயந்தோடும் பயங்குள்ளி என்று பரிகசித்தேன். அதற்கு தம்மிடம் ஆயுதமில்லை என்று சமாதானம் கூறினார். பிறகுதான் என் தமையனை அவர் முதுகில் குத்தியதை பற்றி பிரஸ்தாபித்தேன். இல்லவே இல்லை என்று சத்தியம் செய்தாரக்கா. நீயும் நம்பிவிட்டாயாக்கும். அப்போது நம்பும்படியாகத்தானே இருந்தது. ஆனால் பிறகு நடந்தவையெல்லாம் யோசிக்கும்போது எதை நம்புவது, எதை நம்பாமல் இருப்பது என்றே தெரியவில்லையக்கா. பிறகு இன்னும் என்ன அதிசயம் நடந்தது? அவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே என் ஒரு காதினால் அடுத்த அறையில் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். பல பேர் நடமாடும் சத்தமும் பேச்சுக்குரல்களும் கேட்டன. ஆகையால் அவரை கொல்லுவதற்கு யாரோ தொடர்ந்து வருகிறார்கள் என்பது உண்மையாகவே இருக்கும் என்று எண்ணிக்கொண்டேன். கேளுங்களக்கா, அந்த சமயத்தில் இந்த பேதை மனம் எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி கொண்டது. அவரை கொல்ல வருகிறவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினேன். இடும்பன்காரி இதற்கெல்லாம் உட்கையாக இருப்பானா? அப்படியானால் அவன் இவருக்கு உட்கையா? இவரை கொல்ல வருகிறவர்களுக்கு உட்பகையா என்று அறிய விரும்பினேன். வேட்டை மண்டபத்துக்குள் வரும் ரகசிய சுரங்க வழி இவ்வளவு பேருக்கு தெரிந்திருப்பதை நினைத்து திகில் உண்டாயிற்று. அதிலும் நீங்கள் இங்கே தங்கப் போகிறீர்கள் என்பதை எண்ணியபோது கவலை அதிகமாயிற்று. தகப்பனாரை கூட்டனுப்பலாம் என்று நினைத்தேன். அதற்கு தைரியம் வரவில்லை. இவர் அந்த புறத்துக்குள் வந்திருப்பதை தகப்பனார் பார்த்தால் உடனே இவர் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். ஆகையால் இவரை இங்கேயே சற்று இருக்கும்படி சொல்லிவிட்டு வேட்டை மண்டபத்திற்குள் இருப்பவர்கள் யார் என்று பார்த்துவிட்டு வருவதற்காக கதவை திறந்து கொண்டு உள்ளே போனேன். உள்ளே 5-6 ஆட்கள் மூலைக்கு மூலை சுவரோரமாக இருந்தார்கள். என்னை பார்த்துவிட்டு அவர்கள் பிரமித்து நின்றதாக தோன்றியது. அவர்களை அவ்விதம் பார்த்ததில் என் மனதிலும் சிறிது பயம் உண்டாயிற்று. அந்த பயத்தை போக்கிக் கொண்டு கடுங்கோபத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்கள் யார் என்று கேட்பதற்காக வாயெடுத்தேன். அதற்குள் இந்த அறையில் என் தோழி சந்திரமதி மற்றொரு கதவு வழியாக அம்மா, அம்மா என்று கூப்பிட்டு கொண்டு வந்தாள். இவர் இங்கே இருப்பது எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது. சந்திரமதி இவரை பார்த்துவிட்டு கூச்சல் போடப் போகிறாளே என்று பயந்து போனேன். வேட்டை மண்டபத்துக்குள் இருப்பவர்களை மறுபடி பார்த்து கொள்ளலாம் என்று திரும்பினேன். இங்கே அவரை காணவில்லை. மாயமய மறைந்து போய்விட்டார். யாராவது இங்கே இருந்தார்களா என்று சந்திரமதியை கேட்டேன். நான் பார்க்கவில்லை என்றாள். இன்னும் சிறிது தேடிவிட்டு மறுபடி வேட்டை மண்டபத்துக்குள் போனேன். அங்கேயும் நான் சற்று முன் பார்த்தவர்கள் யாருமில்லை. இடும்பன்காரி மாத்திரம் முன்போலவே அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். சற்று முன்னால் இங்கே வந்திருந்தவர்கள் யார்? அவர்கள் இப்போது எங்கே என்று கேட்டேன். இடும்பன்காரி, இங்கே ஒருவரும் வரவில்லையேம்மா என்று ஒரே சாதிப்பை சாதித்தான். அவன் வார்த்தையை என்னால் நம்ப முடியவில்லை. என் தோழி சந்திரமதியோ என்னை பரிகாசம் பண்ண ஆரம்பித்து
அக்கா, இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ சித்தப்பிரமைதான் பிடித்திருக்கிறது என்றாள். ஆள் இல்லாத இடங்களிலெல்லாம் ஆள் இருப்பதாக தோன்றுகிறது என்றாள். பிறகு நீங்கள் எல்லோரும் கோட்டை வாசலை நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தாள். தங்களை வரவேற்பதற்காக என்னை என் தந்தை உடனே அழைத்து வரச் சொன்னதாகவும் கூறினாள். உடனே நான் அரண்மனை வாசலுக்கு புறப்பட்டேன். சீக்கிரம் அங்கே வந்து விடுவதாகச் சொல்லி சந்திரமதி வந்த நடையில் 2 கட்டுக்களை தாண்டி மச்சுப்படி வழியாக ஏறி மேல் மாடத்தில் நடந்து போனேன். அப்போது மறுபடியும் ஓர் அதிசயத்தை பார்க்க நேர்ந்தது. அந்த வானர்குலத்து வீரர் நிலாமுற்றத்தை கடந்து மதில் சுவர் ஓரமாக போய்க் கொண்டிருந்தார். சுவரில் ஒரு மூங்கில் கழியை வைத்து ஏறி மதில் சுவரை தாண்டி குதிப்பதையும் பார்த்தேன். என் கண்களுக்கு அவ்வாறு தோன்றியது. அவையெல்லாம் உண்மையாக நடந்தவையா அல்லது என் சித்தப்பிரமையா என்று இன்னமும் எனக்கு நிச்சயமாகவில்லை. நந்தினி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். அந்த மாளிகை வாசலுக்கு சற்று தூரத்தில் அடர்ந்த மரங்களுக்கிடையே நேற்று மாலை அவள் பார்த்த 2 முகங்கள் அவள் மனக்கண் முன் தோன்றின. அவர்களை பிடிப்பதற்கு குதிரை ஆட்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். அவர்கள் ஒருவேளை இதற்குள் பிடிபட்டிருப்பார்களா? பிடிபட்டிருந்தால் இங்கே கொண்டு வரப்படுவார்களா? உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டு நந்தினியின் சிந்தனையை தடை செய்தாள் மணிமேகலை. எனக்கா? எனக்கு தோன்றுகிறதையா கேட்கிறாய்? உனக்கு மோகப்பித்தம் நன்றாக தலைக்கேறியிருக்கிறது என்று தோன்றுகிறது என்றாள் நந்தினி. சந்திரமதியைப் போல நீங்களும் பரிகாசம் செய்கிறீர்களே. நான் பரிகாசம் செய்யவில்லையடி. நேரில் பார்த்து பேசிய உனக்கே உண்மையா கனவா சித்தப்பிரமையா என்று தெரியவில்லையே. நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த அறையிலிருந்து வெளியேறிப் போவதற்கு வேறு ஏதேனும் ரகசிய வழி இருக்கிறதா? எனக்கு தெரிந்த வரையில் வேறு ரகசிய வழி இல்லையே அக்கா. நீயும் சந்திரமதியும் போன வழியில் அவனும் போய் மச்சுப்படி ஏறி போயிருக்கலாம் அல்லவா? ஆகிய வழியில் பல பணிப்பெண்கள் இருந்தார்கள் அக்கா. அவர்களுக்கு தெரியாமல் போயிருக்க முடியாதே. அதிசயமாகத்தான் இருக்கிறது. இதையெல்லாம் பற்றி உன் தகப்பனாரிடம் நீ தெரிவிக்கவில்லையா? தெரிவிக்கவில்லை அக்கா. தகப்பனாரிடம் சொல்ல கூச்சமாகவும் இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது. ஒருவேளை அவர் இங்கே வந்ததெல்லாம் உண்மையாக இருந்தால்? ஆமாம், புருஷர்களிடம் இதை பற்றியெல்லாம் சொல்லாமல் இருப்பதே நல்லது. அவர்களுக்கு சொன்னாலும் புரியாது. என் தமையனிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். அவனிடம் சொன்னால் கட்டாயம் ரகளையாக முடியும். உன் தமையனுக்கு இப்போது எப்படியாவது உன்னை கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட வேண்டும் என்றிருக்கிறது. அக்கா, நீங்கள்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். கந்தமாறனுக்கு உங்களிடம் ரொம்ப விசுவாசம். நீங்கள் சொன்னால் கேட்பான். அடி பெண்ணே, நான் எந்த நோக்கத்துடன் இங்கே வந்தேனோ அதற்கு விரோதமாக என்னுடைய உதவியையே கேட்கிறாயே. வெகு கெட்டிக்காரி. அப்படியே கரிகாலருக்கு உன்னை மணம் செய்து கொடுக்கும் யோசனையை கைவிட்டாலும் மற்றவனை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதே. அவன் உன்னை விரும்புவான் என்பது என்ன நிச்சயம்? அதை பற்றி நான் கவலைப்படவில்லைக்கா. அவர் என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பெண்களின் தலையெழுத்தே இப்படித்தான் போலும். புருஷர் எப்படி நடந்து கொண்டாலும் பெண்கள் அவர்களுக்காக உயிரை விட வேண்டியதென்று ஏற்பட்டிருக்கிறது. ஏதோ உன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். மறுபடியும் நேற்று ராத்திரி மாதிரி ஏதேனும் நேர்ந்தால் என்னிடம் சொல்வாயல்லவா? உங்களிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வேனக்கா? நேற்றிரவு ஒரு கனவு கண்டேன். அதையும் சொல்லிவிட விரும்புகிறேன். பகற்கனவு போதாது என்று இரவிலும் வேறு கண்டாயா? அது என்ன? மறுபடியும் அவன் கனவில் வந்து உன்னை ஏமாற்றிவிட்டு போனானா? இல்லை, இது வேறு விஷயம். நினைக்கவே பயங்கரமா இருக்கிறது. காலை நேரத்தில் காணும் கனவு பலிக்கும் என்கிறார்களே, அது உண்மைதானாக்கா? கனவை சொல், கேட்கலாம். வேறு விஷயம் என்றால் இன்னும் யாரையேனும் பற்றி கனவு கண்டாயா? இவரை பற்றித்தான். இவரை யாரோ ஒருவன் கத்தியால் குத்த வருகிறது போல இருந்தது. இவர் கையில் ஆயுதம் ஒன்றும் இல்லை. ஆனால் தரையிலே ஒரு கத்தி பளபளவென்று மின்னிக் கொண்டு கிடந்தது. நான் அதை தாவி எடுத்துக்கொண்டு பாய்ந்தேன். இவரை குத்த வருகிறவனை முதலில் நான் குத்திவிடுவது என்ற எண்ணத்துடன் ஓடினேன். அருகில் சென்றதும் அவனுடைய முகம் தெரிந்தது. அவன் என் தமையன் கந்தமாறன். ஓ என்று அலறிக்கொண்டு விழித்தெழுந்தேன். என் உடம்பெல்லாம் வியர்வையினால் சொட்ட நனைந்திருந்தது. வெகு நேரம் என் கை கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. கனவு அவ்வளவு நிஜம் போல இருந்தது. இது ஒருவேளை பலித்து விடுமா அக்கா? அடி பெண்ணே, உன் மனம் உண்மையிலேயே குழம்பிப் போயிருக்கிறது. நிஜமாக நடந்தது பிரமை போல தோன்றுகிறது. கனவிலே கண்டது நிஜம் போல தோன்றுகிறது. நல்ல தோழி எனக்கு கிடைத்தாய். நான் தான் பைத்தியக்காரி என்றால் நீ என்னை விட ஒருபடி மேலே போய்விட்டாய் என்றாள் நந்தினி. இந்தச் சமயத்தில் சந்திரமதி உள்ளே வந்தாள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களாம். வீரநாராயண ஏரியை தாண்டி வந்து விட்டார்களாம் என்று தெரிவித்தாள்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். மணிமேகலை தான் கேட்ட பார்த்த விவரங்களை நந்தினியிடம் சொல்ல சொல்ல நாமும் நடந்ததையெல்லாம் வரிசைப்படுத்தி பார்க்க இசைவா இந்த பகுதியையும் அமைச்சிருக்கார் ஆசிரியர். நேற்று நடந்ததையெல்லாம் விவரமாக சொல்லடி பெண்ணே, நான் உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன். அதாவது மணிமேகலை விவரமாக சொல்லணும், இவள் தான் தெரிஞ்சிக்க வேண்டியதை உறுதிப்படுத்திக்குவாள். உரையாடல் இப்படி போகுது பாருங்க. அரண்மனை பணியாள் இடும்பன்காரியை விசாரித்த போது இங்கே யாரும் வரலன்னு அவன் சாதித்ததாக மணிமேகலை சொன்னதும் அவன் பொய் சொல்லியிருப்பான் என்று கருதுகிறாயா? என்னை கொக்கி போடுறான் நந்தினி. அது என்னமோ எனக்கு தெரியாது, ஆனால் இன்னொரு ஆள் அந்த மண்டபத்தில் ஒளிந்திருப்பதாக தோன்றியது. திருட்டு தானே வெளியாகட்டும் என்று இந்த அறைக்கு திரும்பி வந்து விட்டேன். திருட்டு வெளியாயிற்றா? மணிமேகலையின் நிகழ்ச்சி விரிவுரையை கவனமாக கேட்டபடி இடையிடையே சில சந்தேகங்களை கிளப்பினபடி விஷயங்களை கிரகிச்சுக்கிட்டு வரா பழுவூர் இளையராணி. அமாவாசை இரவு வந்தியத்தேவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நினைவிருக்கும். உச்சகட்டம் பள்ளிப்படை காட்டில் நடந்த நிகழ்ச்சிகள். பழி முடிக்கும் பாக்கியம், பொறுப்பு, வாழ் மூணும் தன்னிடம் வந்ததும் வந்தியத்தேவனை காட்டி, இவரை உங்களில் யாரும் எதுவும் செய்யக்கூடாது நீ எச்சரிக்கை பண்ணி ரவிதாசன் கேட்டுக்கொண்டதால தூணோடு சேர்த்து கட்ட அனுமதி கொடுத்தாள் அல்லவா? எப்படியும் கட்ட அவிழ்த்துக்கிட்டு தனக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்ற தவற மாட்டான். இது அவளுக்கு நல்லாவே தெரியும். கடம்பூர் அரண்மனை அந்தப்புறம் வரை வந்துட்டு மணிமேகலையோடு பேசிட்டு மூங்கில் கழியை வச்சு மதில் சுவரை தாண்டி வெளியே வந்துட்ட வரையில் எல்லாமே உண்மையாக நடந்தவைதாம்னு நந்தினிக்கு புரிஞ்சிட்டுது. காரணம், முந்தின நாள் மாலை மாளிகை வாசலுக்கு சற்று தூரத்தில் 2 முகங்களை அவளே பார்த்தாளே. இதெல்லாம் தன் சித்தப்பிரமேன்னு நினைச்ச மணிமேகலை, அக்கா உங்களுக்கு என்ன தோன்றுகிறது கேட்டதும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த நந்தினி, எனக்கா? எனக்கு தோன்றுகிறதையா கேட்கிறாய்ன்னு கொஞ்சம் திணறியதை பார்த்தோம். சரி, விக்ரமாதித்யன் கதையை போலன்னு நந்தினி வியப்படைஞ்சதை ஒட்டிய துணுக்கு. விக்ரமாதித்தன் இந்த பேரு நெடுங்காலமாகவே அரசர்கள் பெருமையோடு சூட்டிக்கிட்ட பட்டமாக இருந்து வந்திருக்குது. மரபு கதைகளில் வர விக்ரமாதித்தன் தொடங்கி வரிசையாக பார்ப்போம். குப்தர்களில் 2ஆம் சந்திரகுப்தன், சாளுக்கியர்களில் 1ஆம் 2ஆம் 6ஆம் விக்ரமாதித்யர்கள், எளிய குடும்பத்தில் பிறந்து மாவீரனாக விளங்கிய ஹெமு என்கிற ஹேமச்சந்திர விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தனை மையமாக கொண்டு வழங்குகிற மரபு கதைகளில் இயல்பு வாழ்க்கையில் காண முடியாத மாயாஜாலங்கள் விறுவிறுப்பாக இருப்பதை அறிவோம். நல்லது. இந்த அறையிலிருந்து வெளியேறி போவதற்கு வேறு ஏதேனும் ரகசிய வழி இருக்கிறதா? நந்தினி கேட்டதை நினைவுபடுத்திப்போம். அடுத்த பகுதியில் சந்திப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.